அன்பு சொந்தங்களே, நம்மளோட சேனலை பார்க்குற அனைத்து அன்பு உள்ளங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போவாக வீடியோக்குள்ளே போகலாம். தவம் நீயடி எனக்கு பாகம் 26. ஆனால் சுகன் அவளை நம்பவில்லை. காயங்கள் ஆறி கைகால்களில் விலங்கிடும் வரை கூடவே இருப்பது என்று முடிவெடுத்தான். உடல் மெலிவுற உணவும் உறக்கமுமின்றி கிடந்த ஜான்சியை காண காண கஸ்தூரியின் பெற்ற வயிறு துடித்தது. எப்படியாவது தேறி எழுந்து விடுவாள் என்ற நம்பிக்கையை பொய்க்க ஆரம்பித்து விடும் போலிருந்தது. மதிய உணவை எடுத்துக்கொண்டு பாண்டியம்மாள் வந்தாள். கவலையுடன் கஸ்தூரியை தூக்கி, பெரிய பாப்பா, இப்படியே சாப்பிடாம கிடந்தா என்னத்துக்குமா ஆகுறது? எப்படியாவது இந்த ரசம் சாதத்தை சாப்பிட வைங்கம்மா என்றவளின் கண்களிலும் கண்ணீர். நானும் சொல்லி பார்த்துட்டேன் பாண்டி, காதல வாங்காம அப்படியே கிறக்குறாளே என்றபடி எழுந்து மகள் அருகே வந்து அமர்ந்து, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் எப்படிம்மா உயிரோடு இருப்பேன்? எனக்காக கொஞ்சம் சாப்பிடுமா என்று கண்ணீருடன் கெஞ்சியபடி மகளை தூக்கி உட்கார வைத்தாள். தலை துவள மீண்டும் படுக்கையில் சரிந்தவளை பாண்டியம்மளும் சேர்ந்து தாங்கி பிடித்தன. சாப்பிடாமலே கிடந்தா இப்படித்தான் ஆகும். இதை சாப்பிடுமா கண்ணு, உன் அம்மாவுக்காக என்ற பாண்டியம்மாள் ஜான்சியின் முகத்தை தன் மார்பில் தாங்கிக் கொள்ள ஸ்பூனில் அள்ளிய உணவினை மகளின் வாயில் ஊட்டினாள் கஸ்தூரி. முதலில் மறுத்தவள் தாயின் கண்ணீர் கண்டு வாயை திறந்து 2 வாய் வாங்கினாள். ஆனால் அதுவும் ஒட்ட மாட்டேன் என்பது போல் பெரும் ஓங்கரிப்புடன் வாந்தியாக வந்து உணவு பாத்திரத்திலே விழுந்தது. பதறிய தாய் மகளின் நெற்றியை பிடித்து கொள்ள அவசரமாக தண்ணீரை புகட்டினாள் பாண்டியம்மாள். வினாடியில் அந்த தண்ணீரும் வெளியே வந்து விழ அரை மயக்கமாக படுக்கையில் சரிந்த மகளை பரிதாபமாக பார்த்தாள் கஸ்தூரி. ஆனால் பாண்டியம்மாளுக்கு பரிதாபம் வரவில்லை, குழப்பம்தான் ஏற்பட்டது. மெல்ல கஸ்தூரியின் தோளில் கை வைத்து அம்மா என்று அழைக்க, என்ன என்பது போல் கஸ்தூரி திரும்பி பார்த்தாள். பாப்பா இந்த மாசம் குளிச்சுச்சாமா என்று கேட்டாள். முதலில் புரியாமல் பிறகு அதிர்ந்து பாண்டியம்மா என்றாள். சொல்லுங்கம்மா என்று ரகசியமாக கேட்க, எனக்கு தெரியலையேடி என்று கலங்கியவள் அரை விழி மூடி கிடந்த மகளிடம் குனிந்து ஜான்சி என்று அழைத்து பார்த்தாள். ஜான்சியிடம் பதில் இல்லாது போகவே அவளின் தலையை தூக்கி தன் மடியில் வைத்து கொண்டு, ஜான்சி பேசுறே என்று கன்னத்தில் தட்டி எழுப்பவும், பாண்டியம்மாள் கையில் நீர் தொட்டு ஜான்சியின் முகத்தை துடைத்து காதருகே குனிந்து, பாப்பா இந்த மாசம் எப்போ தலைக்கு குளிச்சேன்னு ஞாபகம் இருக்கா என்று மெல்லிய குரலில் கேட்டாள். ஜான்சியிடம் கொஞ்சம் நிதானம் வந்தது. விழிகளை முழுவதுமாக திறந்தவள் புரியாமல் இருவரையும் பார்க்கவும், மீண்டும் அதே கேள்வியை கேட்டார்கள் இருவரும். எதை பற்றி கேட்கிறார்கள் என்று புரிந்து, இல்லையம்மா என்றாள் ஈனஸ்வரத்தில். அதை கேட்டதும் அதிர்ச்சியில் மடியிலிருந்த மகளின் தலையை நழுவ விட்டாள் கஸ்தூரி. ஆனால் பாண்டியம்மாளோ ஜான்சியின் முகத்தை எடுத்து தன் மார்போடு அணைத்து பாப்பா என்றபடி அழுது விட்டாள். இருவரின் உணர்வுகளுமே விஷயத்தை ஜான்சிக்கு தெளிவுபடுத்த மொத்த சக்தியும் திரட்டி விருட்டென்று எழுந்து அமர்ந்தாள். குழந்தையா, என் வயிற்றில் குழந்தையா, என் சேதுவின் பிரதி எனக்குள்ளா? நினைக்க மாத்திரத்தில் இழந்ததில் பாதில் திரும்ப கிடைந்தது போல் உடலும் மனமும் சுறுசுறுப்படைய உணர்ச்சியை அடக்க தெரியாமல் 2 கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். மகளின் அழுகையை கேட்டதும் தான் உணர்வு வந்தவளாய், ஐயோ கடவுளே, உனக்கு இரக்கமே இல்லையா? கட்டினவன் தான் இழந்துட்டா, இன்னொரு நல்ல வாழ்க்கைக்கு கூட வழியில்லாம இப்படி வயிற்றுல வாங்கிக்கிட்டாளே என்றபடி தலையில் அடித்து கொண்டு அழுதாள். மீண்டும் மகளுக்கு நல்லதொரு வாழ்க்கை அமைய இந்த குழந்தை உருவானது தடையென்று எண்ணி அழும் ஒரு தாயின் உணர்வு பாண்டியம்மாளுக்கு புரிந்தது. ஆனால் சேதுவின் குழந்தை சுகனின் குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியம் என்று இவளுக்கு புரியுமே. அமைதியாக நின்றிருந்தாள். தாயின் கண்ணீர் கண்டு ஜான்சி தான் அதிர்ந்து போனாள். என்னம்மா சொல்ற? இது என் சேது கொடுத்ததுமா? எனக்கு மறுபடியும் வாழணும்னு ஆசையை கொடுத்துருக்குமா இந்த குழந்தை? இப்போ போய் அழுறியே என்று ஆதங்கமாக கேட்டாள். ஜான்சி, வேணாண்டி மகளே, அப்படி சொல்லாத. உன் வாழ்க்கை இந்த 23 வயசோட முடிஞ்சு போகணுமா? நீ வாழணும் கண்ணே என்று மகளின் முகத்தை கைகளை தாங்கியபடி கூறினாள். திகைப்புடன் தாயை நோக்கி, அதனால என்ற கேள்வியில் முடித்தாள் ஜான்சி. அதனால இது உனக்கு வேண்டாம் ஜான்சி என்று கூறிவிட்டு அழ ஆரம்பித்தாள் கஸ்தூரி. அம்மா சொன்னது அறிவில் உரைத்ததும் கையை உதறிவிட்டு எழுந்த ஜான்சி, முடியாதுமா, எனக்கு என் குழந்தை வேணுமா என்று கூறி வயிற்றை கைகளால் அடித்து கொண்டு தாயை விட்டு சற்று தள்ளி நின்று கொண்டாள். தன்னை கண்டு மகள் பயப்படுவதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ ஜான்சி, எத்தனை காலத்துக்கு நீ தனியா வாழ முடியும்? உனக்கு ஒரு வாழ்க்கை அமையும் போது இந்த குழந்தையோட யாருமா உன்னை ஏத்துக்குவாங்க என்று ஒரு தாயாக இருந்து மகளின் நலனை பற்றி யோசித்து பேசினாள். தாயை வினோதமாக ஒன்றை பார்ப்பது போல் பார்த்த ஜான்சி, என்னம்மா சொல்ற? எனக்கு இன்னொரு வாழ்க்கையா? என்னை பத்தி யோசிக்கிறையே, அங்கே ஒருத்தரை இழந்ததால் ஒரு குடும்பமே ஒன்றும் இல்லாம போச்சேம்மா. அவங்களை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருமா. மகனை இழந்த அந்த அம்மாவுக்கு இந்த குழந்தை எவ்வளவு முக்கியம்.
நண்பனை இழந்து நடைபிடமாக மாறிட்ட அந்த 2 பேருக்கும் தங்களோட நண்பன் மறுபடியும் வரப்போறான்னு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. இந்த குழந்தையால ஒரு குடும்பத்துக்கே மறுபடியும் உயிர் வருமேம்மா என்று கொஞ்ச நஞ்ச சக்தியை திரட்டி சராமாரியாக கேள்விகளை கேட்டாள் ஜான்சி. கஸ்தூரி தவிப்புடன் நின்றபடி, எனக்கு என் மகளின் வாழ்வுதான் முக்கியம் ஜான்சி என்றாள் மெல்லிய குரலில். நான் உன் மகளே இல்லையம்மா, நான் வள்ளியம்மானோட மருமகள். அவங்களுக்கு சொந்தமானது இது என்று தனது வயிற்றில் கை வைத்து சொன்னவள், என் கழுத்திலிருந்து தாலியை இறக்கினப்பவே எப்படியாவது இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிருக்கணும். கோழைத்தனமா முடங்கினது பெருந்தப்பு. இனி ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க மாட்டேன் என்றவள் பரபரவென்று தனது உடையை பார்த்து கொண்டு இது போதும் என்பது போல் கதவை நோக்கிச் சென்றாள். ஜான்சி என்ற தாயின் அழைப்பை கேட்டு நின்று திரும்பினாள். என்னையும் துரோகியா நினைச்சிட்டியம்மா? நீ நினைச்சதை செய் ஜான்சி, இனி சுயநலமாக பேச மாட்டேன் என்று கூறி அழுகையினுடைய மகளை நோக்கி தனது இரு கைகளையும் விரிக்கவும் அம்மா என்றபடி ஓடி வந்து அடைக்கலமானாள் ஜான்சி. அதுவரை தாய் மகளின் விவாதத்தை பார்த்து கொண்டிருந்த பாண்டியம்மாள் வேகமாக அவர்களை நெருங்கி, பாப்பா சரியா சொன்னேன், ஆனா நீ இங்கிருந்து போக முடியாது. முதலாளி எப்போவுமே வீட்டில் இருக்கார். நைட்டில் வீட்டை சுற்றி 3 தடையனுங்க சுற்றிக்கிட்டே இருக்கானுங்க. கவனமாக பார்த்து தான் இங்கிருந்து தப்பிக்கணும் பாப்பா என்று நிலைமையை எடுத்து சொல்லவும் தாயும் மகளும் திகைத்தன. வாசல் வரை ஓடிச் சென்று பார்த்துவிட்டு வந்த பாண்டியம்மாள், அம்மா இப்போதைக்கு யாருக்கும் தெரியாமல் இருக்கட்டும், வீட்டு நிலவரத்தை பார்த்து பிறகு முடிவு செய்யலாம் என்றவள், பாப்பா நான் போய் வேற சாப்பாடு எடுத்துட்டு வரேன். உன் வயிற்றுல இருக்க வள்ளியம்மா பேரனுக்காக 2 வாய் சாப்பிடுமா என்றவள் அவர்களின் பதிலை எதிர்பார்க்காமல் வெளியே ஓடினாள். தாயும் மகளும் கட்டிலில் அமர்ந்தன. ஜான்சி படித்துக்கொள்ள கஸ்தூரி மட்டும் தீவிர சிந்தனையில் இருந்தாள். என்னம்மா யோசிக்கிற என்று மகள் கேட்டது. உன்னை எப்படி பத்திரமா வெளியே அனுப்புறது தான் யோசிக்கிறேன் என்றாள். ஜான்சி மௌனமானாள். அவளுக்கு குழந்தையை பற்றிய சிந்தனை வந்தது. காதலன் கொடுத்த பரிசாக அவள் வயிற்றில் சேதுவை காதலித்து திருமணம் செய்து தன்னாலேயே அவன் பலியாகி அந்த குடும்பத்துக்கு இழைத்த கொடுமையை எண்ணி அழாத நாளில்லை. உன்னை மணந்தால் என் குடும்பத்தை விட்டு பிரிந்து விடுவேன் என்று பயந்துதானே சேது முதலில் காதலை மறுத்தான். அதுவே நிஜமாகி போனதை நினைத்து வேதனையை கிடந்தவளுக்கு தனது வயிற்றில் உருவான இந்த குழந்தையால் மீண்டும் அந்த குடும்பம் உயிர் பெறும் என்று எண்ணினாள். எப்படியாவது இங்கிருந்து தப்பித்து தனது அத்தையிடம் போய் சேர்ந்து விட வேண்டும். அங்கே போய்விட்டால் யாரும் தன்னை நெருங்காதபடி சுகனும் குணாவும் தன்னை பார்த்து கொள்வார்கள் என்பதை தவிர வேறு சிந்தனையிலே ஜான்சிக்கு. பாண்டியம்மாள் மீண்டும் உணவுடன் வந்ததும் மறுக்காமல் வாங்கி உண்டாள். குமட்டியதற்கு பதிலாக நாக்கில் ஊறுகாயை தடவி கொண்டு அள்ளி அள்ளி விழுங்கினாள். கணவனை இழந்த நான் என் குழந்தையை இழக்க மாட்டேன் என்ற உத்வேகம் அவளை உண்ண வைத்தது. தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.